ஸ்ரீ குருபியோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 259வது தலைப்பு நாத மகிமை தொடர்ச்சி. வியாக்கரண சாஸ்திரத்தில் சப்தத்தையே பிரம்மமாக நிலைநாட்டி இருக்கிறது. இதற்கு சப்த பிரம்மவாதம் என்று பெயர். பாஷை இலக்கணத்தை சொல்லும்போது இப்படி வையாக்கரணிகள் வியாக்கரண சாஸ்திரக்காரர்கள் அதை பிரம்மஸ்வரூபமாக சொல்லியிருப்பதையே இன்னொரு விதத்தில் சங்கீத சாஸ்திரக்காரர்களும் ஸ்தாபித்திருக்கிறார்கள். சங்கீதத்திலே நாதபிரம்ம உபாசனை, நாதோபாசனை என்கிற இடத்திலும் நாதம் என்பது வெறும் ஆதார சப்தம் மட்டுமில்லை, பாடுகிறவன் ஒரு ஸ்வரஸ்தானத்தை ஸ்ருதியோடு சுத்தமாக தீர்க்கமாக பிடித்து அது பூர்ணமாக ஓங்கி முடிந்து விழுந்து லயிக்கிற இடத்தில் அது ஸ்ருதியோடு கவ்வி அத்வைத்தமாக கரைந்து நிறைந்து போகிறதே, அதைத்தான் நாதம் என்பது. இந்த இடத்திலே பாடுகிறவனும் அதோடு கரைந்து நிறைந்து விடுவான். அவன் மட்டுமில்லை, கேட்கிற சஹிருதயர்களானவர்களும் அப்படியே சொக்கி தன்னை மறந்து அந்த நாதத்தில் ஐக்கியமாயிருப்பார்கள். இதிலே பெறுகிற ஆனந்தந்தான் ஆத்மானந்தம், பிரம்மானந்தம் என்று மத சாஸ்திரங்களின் உச்ச லட்சியமாய் சொல்லியிருப்பது. நாதம் பிரம்மத்துக்கு கொண்டு போகிறது, சப்தம் நாதத்துக்கு கொண்டு போகிறதென்றால் இதில் ஒன்றின் தன்மை இன்னொன்றுக்கு இல்லாவிட்டால் எப்படி முடியும்? அதனால்தான் சப்தமே பிரம்மம் என்று சொல்வதாக சாஸ்திரம் ஏற்பட்டிருக்கிறது. சப்த பிரம்மவாதத்தில் சப்தம் நித்தியமானது, பூர்ணமானது என்று 2 லட்சணங்கள் சொல்லியிருக்கிறது. டைம் என்கிற காலத்துக்கு கட்டுப்படாமல் இருப்பதுதான் நித்தியம். ஸ்பேஸ் என்னும் இடக்கட்டுப்பாடு இல்லாமல் எங்கும் பரவி இருப்பதுதான் பூர்ணம். இப்படி எக்காலத்திலும் எவ்விடத்திலுமாக நிறைந்திருப்பது சப்தம் என்று நம் பூர்வீகர்கள் சொன்னதை இப்போதுதான் சயின்ஸ் நிரூபித்து காட்டியிருக்கிறது. 10,000 மைலுக்கு அந்தண்டை பாடுவதை இங்கே நாம் ரேடியோவில் கேட்கிறோம் என்றால் சப்தம் ஸ்பேஸில் எங்கும் வியாபகமாயிருப்பது ப்ரூவ் ஆகிறது. இதோ இப்போது நான் பேசுவதை ஒருத்தர் டேப் ரெக்கார்ட் பண்ணுகிறார், கிராமபோன் என்று ரெக்கார்ட் பண்ணுகிறார்கள். எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரெக்கார்டுகளை போட்டாலும் சப்தங்கள் மாறாமலே ஒலித்து கொண்டிருக்கிறது. என்ன ப்ரூவ் ஆகிறது? சப்தம் காலத்தால் நசிக்காமல் நித்தியமாயிருக்கிறது என்று நிரூபணமாய் விடுகிறதோ இல்லையோ? பூர்வீகர்களின் அதீந்திரிய சக்தியும் போய் நவீன சயின்ஸும் வராத காலத்திலே சப்தம் நித்தியமானது, பூர்ணமானது என்றால் இதென்ன பேத்தல்? நாம் எழுப்புகிற ஒலி இதோடு தீர்ந்து போனதுதான். இதெப்படி நித்தியம்? மிஞ்சினால் அது 100, 200 கஜம் போகட்டும். பெரிய இடி இடித்தால் கூட 4-5 மைலுக்கு மேல் ஓசை போகிறதில்லை. இதை பூர்ணம் என்றால் எப்படி என்றுதான் தோன்றியிருக்கும். இப்போது சயின்ஸ் வந்து நம் சாஸ்திர அபிப்பிராயத்தை காப்பாற்றி கொடுக்கிறது. டைம் ஸ்பேஸ் கான்செப்டுகளுக்கு அதீதமாக இப்படி நித்தியமாயும் பூர்ணமாயும் இருப்பதுதான் விபுத்துவம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.